வணக்கம். தியானம்னா என்ன? தியானம் எப்படி செய்வது? அப்படின்னு இன்னும் கூட பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு விளக்கத்த குடுக்குது. என்ன அப்படின்னா, தியானம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிளா உங்களுக்கு சொல்லிர்றேன். மனதை கட்டுப்படுத்துவதும், மூச்சை கவனிப்பதும் அப்படிங்கிறது தான் தியானம். எப்படிங்க மனத கட்டுப்படுத்துவது? எப்படிங்க மூச்சை கவனிப்பது? அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஒரு சிறிய விளக்கம். ஓய்வுல இருக்கிறது தாங்க தியானம். அமைதியா இருக்கணும், ஓய்வுல இருக்கணும். ஒரு 5 நிமிடம் உங்களால ஒரு இடத்துல அமைதியா உட்கார முடியுமா? அப்படின்னு பார்த்தா அது கேள்விதான். யாராலயும் உட்கார முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டுல பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு 5 நிமிடம் கூட உட்கார்றதற்கு நம்ம உடம்பும் இடம் கொடுக்காது, மனசும் இடம் கொடுக்காது. காரணம் என்னன்னா, பல பிரச்சனைகளோட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடுறோம். பலாயிரம் எண்ணங்களோட தினமும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளுடைய உடம்பையும் ஓய்வு கொடுக்க முடியாது, மனசுக்கும் அமைதிய கொடுக்க முடியாது. மனதை கட்டுப்படுத்தி, மனதிற்கு ஓய்வு குடுத்து, உடம்புக்கு ஒரு ரெஸ்ட்ட குடுத்து, நீங்க உட்கார்ந்தீங்கள் என்றால், அதுவே ஒரு வகையான தியானம் தான். எப்போது மனதை நாம் கட்டுப்படுத்துகிறோமோ, ஓய்வு நிலையில எப்போ நம்ம வருகிறோமோ, அதுவே ஒரு தியானம் என்று சொல்கிறார்கள். ஒரு 5 நிமிடம் நீங்க ஒண்ணும் இல்ல, சும்மா அமைதியா ஓய்வுல உட்காருங்க. ஓய்வுனா என்ன? அமைதியா உட்காருறது தான் ஓய்வு. அதன் பிறகு நீங்க உங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும்போது பார்த்தீங்கன்னா, மனதை கட்டுப்படுத்தலாம். சில பேர் கேட்குறாங்க, அதாவது நான் என்னுடைய குருமார நினைச்சு தியானம் பண்ணலாமா? இல்ல ஒரு ஒளியை நினைத்து தியானம் பண்ணலாமா? இல்ல கடவுளுடைய படங்களை நினைத்து முருகரோ, வெங்கடேஷ் பெருமாளோ, பல கடவுள்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய புகைப்படங்கள மனதில் நினைத்து தியானம் பண்ணலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. இன்று நாம் உயிரோடு இருப்பதற்கு மூலாதாரமா இருப்பது மூச்சு காற்று. அந்த மூச்சு நம்ம உடம்புலேருந்து வெளிய போயிடுச்சுன்னா, நம்ம செத்து போயிட்டோம். நம்மளுடைய உடல்லிருந்து உயிர் போயிட்டாலே உடம்புக்கு வேல்யூ இல்ல. இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது, என்னைக்காவது நம்ம உ ம ம மூச்சு காற்று வெளியிலிருந்து நமக்கு மூக்கு வழியாக உள்ளே போய், உள்ளிருந்து வெளியே வருவதை யாராவது கவனித்திருக்கிறீர்களா? அதை கவனிங்கள். அதுதான் உண்மையான தியானம். அதை நீங்க கவனித்தீங்கன்னா, உங்களுக்கு பல மிராக்கிள் நடக்கும். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். மனம் அமைதி பெறும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்க கேட்டதெல்லாம் நடக்கும். இதுதான் தியானம். முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துங்க. ஓய்வு நிலையில ஒரு 5 நிமிடம் உட்காருங்கள். அதுதான் தியானம். அந்த ஓய்வு நிலையில் உட்கார்ந்த பிறகு உங்க மூச்சை கவனியுங்கள். அதுதான் தியானம். பயிற்சி பண்ணி பாருங்க. அற்புதங்களை பார்ப்பீர்கள். நன்றி. வணக்கம்.